கடவுளே! இந்த மாரி ஒரு மனுஷன வந்து காதலிக்க வச்சியே! ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. நம் நெஞ்சில் நிரப்பப்பட்ட பனிமூட்டங்கள் எப்போது விலகும்? நம் மனதில் முழுமையாக ஒளி வருகிற போது. இந்த ஒளிய நான் ரொம்ப நாளா, ரொம்ப நேரமா எல்லாத்தையும் விழிச்சு பிழிச்சு சூரியன வரைக்கும் காட்டிட்டேன். ஆனாலும் ஒளி தெரிஞ்ச மாரி தெரியலையே! ஒளி வந்து நம்ம உள்ள இருக்க ஒளி வந்து நம்ம எண்ணங்கள்ல இருந்து, நம்ம கனவுகள்ல இருந்து வரணும். அது சூரிய ஒளி பட்டா வராது. கடவுளே! இந்த மாரி ஒரு மனுஷன வந்து காதலிக்க வச்சியே! ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. இது இதில் இடம்பெறுகிற கருத்துக்கள் அனைத்தும் கற்பனையே, டிராமாட்டிக்கல் சித்தரிக்கப்பட்டவை. அதனால ஏங்க வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள வந்து பார்க்குறேன். ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. காதல் சம்மந்தமா தான் கேட்க போறேன். காதல் சம்மந்தமா தான் பேச போறேன். காதல் சம்மந்தமா அவ்வளோ உணர்வுகள் இருங்க, 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 இருங்க. வேலண்டைன் டேங்கிறத வர ஃபாதர் வேலண்டைன் மாரி தான் நானும். ஆ, அதாவது அப்போ வந்து ரோமாபுரி மன்னன் என்ன பண்ணான், ஆ. யாரும் வந்து திருமணம் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். அது மீறி ரகசியமா வந்துட்டு நெறைய காதலர்களை இணைச்சு வச்சு, அவங்களுக்கு ரகசியமா சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்சாரு ஃபாதர் வேலண்டைன். அதனால தான் அவர் ஜெயின் வேலண்டைன்னு சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் நானும். சரிங்களா? அதுக்காக ஒரு கொலைக்களத்துக்கே அனுப்பிச்சாங்க. நான் வேலண்டைன்னா காதல்களை இணைச்சு வைக்கிறது தான் என்னுடைய பணியே ஒழிய, நான் காதலிக்கிறது இல்ல. ஃபாதர் வேலண்டைனும் நானும் ஒண்ணுதான். சரி சரிங்களா? நீங்க ஃபாதரா இருங்க, பிரதரா இருங்க, என்ன வேணாலும் இருங்க. காதலுக்காக நாங்க 2 பேருமே உயிரை குடுத்துக்கிட்டு இருக்கோம். அவன் செத்தே போயிட்டான் அப்படி. நான் இப்போ உயிரை குடுத்துக்கிட்டு இருக்கேன் எழுதி எழுதி. அவ்வளவுதான் மேட்ரு.